Hello students, welcome to DK Math Tutorial Center. இப்போ நம்ம example 8.2 அதாவது chapter 8ல example 8.2 பார்க்க போகிறோம். ஸோ இதோட கொஸ்டின் வந்து find the range of the following distribution கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு இந்த ரேஞ்சை கொடுத்துருக்காங்க. ஏஜ் இயர்ஸில் கொடுத்துருக்காங்க 16 to 18. இப்போ 16 to 18 ஏஜில் இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 18 to 20, 20 to 22, 22 to 24, 24 to 26, 26 to 28 இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கீழே டேட்டா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. இப்போ ரேஞ்ச் என்ன கண்டுபிடிக்கணும். இப்போ வாங்க சொல்யூஷன் எழுதுவோம். இப்போ ரேஞ்சோட ஃபார்முலா என்னது? எல் மைனஸ் எஸ். நீங்கள் எழுதும்போதே ஃபார்முலான்னு நோட் பண்ணி ஒன்று இது பிளாக் பென்னில் எழுதுங்க. சப்போஸ் ப்ளூ பென்னில் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணி காட்டுங்க. ஸோ அந்த ஃபார்முலா எழுதுறதுக்காண்டியே உங்களுக்கு 1 மார்க்கோ 2 மார்க்கோ மார்க் கிடைக்கும். கண்டிப்பாக ஃபார்முலா ஹைலைட் பண்ணி காட்டுங்க. அப்போ தான் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு மார்க் வந்துடும். இப்போ எல்லோட வேல்யூ என்ன? லார்ஜஸ்ட் வேல்யூ. ஸோ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ எல் இஸ் ஈக்குவல் டு இதில் என்ன கொஸ்டின் என்ன கொடுக்கும்? லார்ஜஸ்ட் வேல்யூ 28 தான் கடைசியாக இருக்குது. 28 தான் கடைசி வேல்யூ. இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் 28 விட கம்மியான வேல்யூ. ஸோ 28 லார்ஜஸ்ட் வேல்யூ எழுதிக்கோங்க. தென் எஸ்ங்கிறது என்னது? ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூங்கிறது என்னதுன்னா இங்கே என்ன இருக்குது? 16 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. பட் அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவில் வேல்யூஸே இல்லை. சாரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொடுத்தாங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த கேட்டகரியை விட்டுருங்க. ஸோ இதை வச்சு ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதுனா ஆன்சர் தப்பாக தான் வரும். ஸோ இதை நீங்கள் இப்போ பார்க்காதீங்க. இங்கே வந்து டேட்டா வேல்யூ 16 to 18 வயசுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டு 0ன்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா இதை நீங்கள் கன்சிடரே பண்ணாதீங்க. ஸோ இங்கேருந்து பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இதுதான் 18. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 18 இருக்காப்போ ஸோ இந்த 18 தான் இங்கே எழுதணும். இப்போ ஃபார்முலா என்னது? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். ஸோ எல் மைனஸ் எஸ் ரேஞ்சை 6ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். எல்லோட வேல்யூ என்னதுப்பா? 28. எஸ்ஸோட வேல்யூ 18. ஸோ 28 மைனஸ் 18 10. அவ்வளோதான். ஸோ 10 இயர்ஸ்ன்னு எழுதிடுங்க. நம்ம இயர்ஸை வச்சு தான் இதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக 10 இயர்ஸ்ன்னு எழுதும். வெறும் 10 மட்டும் எழுதுனா மார்க் கம்மியாயிடும். ஸோ அவ்வளோதான் இப்போ ஆன்சர். ஸோ ரேஞ்சோட வேல்யூ 10 இயர்ஸ். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். தேங்க்யூ.